ஒரு சூப்பரான ஸ்பைசி ஆந்திரா ஸ்டைல் மசாலா பட்டன் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகாய் பொடி, அதை கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா பட்டன் இட்லிஸை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இது மேலே கொட்டி கிளறி அதுக்கு மேலே இந்த பொடியை தூவி நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயோ நெய்யோ வேணும்னா திருப்பி மேலே 2-3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது குழந்தைக்கு பண்ணுறதுனால நான் கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக பண்ணியிருக்கேன். பெரியவங்களுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மிளகாய் பொடி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் 10 நிமிஷம் வச்சு எடுத்து மறுபடியும் திருப்பி கிளறி அது மேலே கொத்தமல்லி தூவினீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை ஈவினிங் ஸ்நாக்காகவும் கிட்ஸ்க்கு கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸ்க்கு இது ஏற்ற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இட்லி பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. காரம் மாத்திரம் பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தையோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு வீடியோவில் திரும்பி பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.